பாருங்க அப்பா கடல் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இங்கெல்லாம் வந்து சாப்பாடு கடைங்க இல்லையா. ஹே காய்ஸ், வணக்கம், வெல்கம். இன்றைக்கி நான் எங்கே வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஒரு பீச்சுக்கு வந்தேன். இந்த பீச்சோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோனி ஐலண்ட்னு சொல்லுவாங்க. சரி, அங்கே தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இது பக்கத்துலேயே, அந்த பீச்சு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அக்வேரியம் ஒன்று இருக்குது. இந்த அக்வேரியம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்குலாம் செம்ம சூப்பராக இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா எப்படின்னா ஃபுல்லாக மேலே கிளாஸ்லலாம் மீன்லாம் போகிற மாதிரி. ஸோ கீழே வந்து பசங்க போயிட்டு நல்லா விளாட்லாம். சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து நல்லா டைம் பாஸ் இருக்கும். ஸோ பீச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் சிட்டியில் இருக்கிற பீச். இங்கேருந்து ஜேஎஃப்கேவும் பக்கம் தான். இந்த ஜேஎஃப்கே ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் ரொம்ப பக்கம் தான். பீச் வந்தேன். சம்மரில் எப்படி இருக்கும் அப்படின்னு அதாவது என்னோடய சைடில் இருந்து. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள், சரிங்களா? சரி வாங்க உள்ளே போகலாம். இன்னும் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக இது உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு உங்களை நான் எப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு உள்ளே இந்த ராட்னெல்லாம் பார்க்க போகிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இது அமெரிக்காவோட திருவிழானே சொல்லலாம். ஏன்னா சம்மர் மட்டும்தான் இங்கே வந்து இந்த 2-3 நாள் மட்டும் அவ்வளோ என்ன சொல்கிற பிஸியாக இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க உள்ளே போகலாம். சைட் இங்கே இருக்க எல்லாருமே வருவாங்க பாருங்கள். இங்கெல்லாம் வந்து சாப்பாடு கடைங்க இல்லையா. பாருங்கள் பொம்மை, ராட்னம் சின்ன பசங்களுக்கு. அப்படியே உள்ளே போனோன்னா நிறையா இருக்கும். வாங்க பார்த்துக்கிட்டே வாங்க. இது பாருங்கள், ஒரு வளையம் வச்சு இது போகிற கேமு. இது பாருங்கள், மீன் பிடிக்கிறது. மீன் வாயை திறக்கும் போது அது உள்ளே விட்டு கரெக்டாக பிடிக்கணும். அதான் விளாட்றாங்க எல்லாம். இது அப்படியே உள்ளே போகலாம். அங்கே பாருங்கள், பா தலைகீழே தூக்கி நிப்பாட்டுருச்சு. ஓ மை காட். செம்ம ஜாலியாக இருக்குல்ல. இது பாருங்கள், இந்த கேமு 32 பாயிண்ட் எடுக்கணுமா. 32 பாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்த பெரிய பொம்மை உங்களுக்கு கொடுப்பாங்களாம். இந்த பெரிய பொம்மையில் அது கொடுப்பாங்களாம். சரி பாருங்கள், எல்லோரும் ட்ரை பண்ணுறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. $10 ரைட், $10 $10. பாருங்கள், ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த பொம்மை, அந்த மாதிரி பொம்மை கொடுப்பாங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸ்டிக் வாங்கி கையில் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க விளாட போகிறாங்க. அது எப்படின்னா அந்த 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 மீன் வந்து வாயை திறக்குது இல்லையா. அந்த பொம்மை வாயை திறக்கும் போது அதை உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணுமா. நல்லா இருக்குல்ல. பாருங்க, எடுத்துட்டாங்க. எடுத்துருச்சப்பா ஃபஸ்ட்டு பொம்மை. நீச்சல் பாயிண்ட்ஸ் உட்காதே கோமா. ஓ, ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்காமா. ஓகே, இன்னொன்று விட்றாங்க. ஓகே, பார்ப்போம் லக் இருக்கான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் டஃப்புங்க. அதை அந்த இதை ஆடாமல் கையில் வச்சு அதை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சின்ன பசங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஓகே, இப்போ ஏதோ கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். ஏய் ஐயா, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐய்
பிடிச்சிட்டா कितना தூக்கிட்டாயா கிட்னா 3 தான் உங்களுக்கு வந்து வாய்ப்பு 3க்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ மொத்தம் பாயிண்ட் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் தான் அவங்களுக்கு வந்து சின்ன பொம்மை கொடுக்குறாங்க அங்கே பாருங்கள் இது பாருங்க எல்லாம் கீ மான் கே மான் கத்திக்கிட்டு அப்பா ஏய் இங்க போறியா தலையில போகுது அது அப்பா டேய் என்னடா பண்றீங்க இங்க பாருங்க அப்பா ஓ என்ன அது சாமி ஜெட்டா இது ஓ போக வேகம் ஸ்பீட் ஆகுது வா பாருங்க எப்படி போறாங்கன்னு அப்பா யா the voice is getting like now one voice yeah or say சத்தம் பாருங்க கியா மியான்னு பாருங்க அங்க ஒண்ணு தட்டு மாதிரி இருக்கு அந்த தட்டு சுத்துது அப்பா ஓ அத பாரியா அப்பா சத்தம் பாரு என்ன சத்தம் கத்துறானு அப்பா எல்லாம் உட்காரணும் அவ்வளோதான் எவ்வளோ பயமாக இருக்குல்ல பாருங்க இது ஒன்று மேலே ஏறுது பாருங்க அப்பா மேலே கொண்டு போய் உங்களை சுத்த விடுவாங்க எவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க ஓ மேலே போயிடுச்சு அது வா தூரம் பாருங்க யா ஓ மேலேயும் கீழே இறங்குதுப்பா அது ஒரு ரவுண்டு பாருங்க இதில் வந்து ஒன்று போடணுமா பேஸ்கெட் பாலு ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற பொம்மைகளில் ஏதாவது ஒரு பொம்மை கொடுப்பாங்களாம் பாருங்க மேலே உள்ள பொம்மை அங்கே இருக்கிற பொம்மை எல்லா பொம்மையிலையும் ஏதாவது ஒரு பொம்மை கொடுப்பாங்களாமா ஒன்று தான் போட்டார் இவர் ஒன்று போட்டால் நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாமா பாருங்க அந்த பையன் ஒரு சின்ன பையன் போட்டுட்ருக்கான் சின்ன பையன் பாரு ஓ ஓ எல்லாமே போச்சு ஸோ இப்போ இந்த டிக்கெட் நாங்கள் எடுத்துட்டோம் இது உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு நான் உங்களுக்கு எப்படி நான் காமிக்கிறேன் பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி தான் நாங்களும் இப்போ போக போகிறோம் ஆனால் அது நான் போகிறத ஷூட் பண்ண முடியுமான்னு தெரில ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது சுப்பா சவுண்டை போடு ஏய் அங்கே பாருங்க அந்த ஏய் அந்த பொண்ணு கையை விட்டு போகுது யா இது பாருங்க இந்த போட் வந்து இப்படியே இதில் போயிட்டு அந்த இதில் அப்படியே கனெக்ட் ஆகுது அங்கே மேலேருந்து வருது பார்த்தீங்களா அந்த இதில் அப்படியே விழுதுங்க செம்ம ஜாலியாக இருக்குது பாருங்க போட்டு வருது உங்களுக்கு தெரியும் போட்டு இப்போ வந்து விழும் பாருங்க இப்போ வந்து விழும் பாருங்க செம்ம ஜாலியாக இருக்குல்ல அப்படியே வந்து அப்படியே பொறுமையாக அப்படியே வராங்க ஆனால் சூப்பராக இருக்குப்பா உள்ளே உட்காந்திங்கன்னா துணியெல்லாம் நனைஞ்சிரும் பாருங்க
சூப்பராக இருக்குல்ல? வாவ். நாங்கள் அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு இந்த பக்கமாக அப்படியே வந்து அப்படியே பீச்சுக்கு வந்தோம். பாருங்கள், இதுதான் பீச்சு. பாருங்க, நல்லா இருக்குல்ல? அப்படியே ஜாலியாக வந்துட்டு நிறைய இங்கே பறவைகள் வரேங்க. பாருங்க, சன் செட் ஆக போகுது பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பாருங்க, அங்கே ஒரு போட் போயிட்டுருக்கு பாருங்க, அது பெருசு. இது வந்து கோனி ஐலாண்ட்னு சொல்லுவாங்க நியூயார்க்கில். இங்கே வந்து நிறைய பேர் துண்டெல்லாம் விரித்து அப்படியே படுத்துருப்பாங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். எதுக்குன்னா சன் பாத் எடுக்கிறதுக்காக. அந்த பக்கமாக திருவிழா, ராட்டினம் திருவிழா, இந்த பக்கமாக வந்து கடல். நல்லா இருக்குல்ல? எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. நேரம் ஆக ஆக குளிருது. கடல் வரைக்கும் வந்துட்டோம்ல, சரி உள்ளே போயிட்டு அப்படியே கால் நனைச்சிட்டு அப்படியே வரேன். பாருங்க, செம்ம சில்லுன்னு இருக்குங்க. இல்லை புடி புடி புடி. மழை வந்துடுச்சுங்க, அதனால் சரியாக ஷூட் பண்ண முடியல. ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்திக்கலாம். பாய்.